இன்னைக்கு டே ஒன்னோட ட்ரோன் மூவ்மெண்ட் சீரியஸை நம்ம ட்ரோன்லேயே இன்பில்டாக கொடுத்துருக்க க்யூக் ஷாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் இன்னைக்கு 360 எப்படி ப்ராப்பராக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ராப்பராக டேக் ஆஃப் பண்ணி நம்ம எடுக்க போகிற ஆப்ஜெக்ட்டுக்கு நேராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வீடியோ மோடில் இருக்கும். வீடியோ மோடில் இருக்கும் போது கீழே க்யூக் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு எப்படி 360 வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆஸ்டிராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டேப் ப்ளஸ் ட்ரா ஆர் பாக்ஸ் ஆரோன்னு சொல்லிது. நம்ம இந்த வீடை தான் எடுக்க போகிறோம். நான் வீட்டுக்கு வந்து ஸ்கொயர் ட்ரா பண்ண போகிறேன். ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தாலே போதும். 3 to 1ன்னு சொல்லிட்டு கவுண்டவுன் சொல்லிட்டு ட்ரோன் வந்து 360 வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருச்சு, எடுத்துகிட்ருக்கு. நமக்கு இங்கே பர்சன்டேஜுமே ஓடிட்டுருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அதேமாதிரி சுற்றி ஆப்ஜெக்ட்டுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுனால கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்கு. நமக்கு 38% ஃபுல்லாக இருக்குது, 42%. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 32 ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும். அதாவது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வீடியோ எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 32 ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும். அந்த ஃபோட்டோஸ் அண்ட் மூமெண்ட் வீடியோ சேர்த்து தான் நமக்கு வந்து 360 வீடியோவை கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ப்ராசஸ் ஆகிற வரைக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சோ ட்ரோன் வந்து அங்கேயே ரிட்டர்ன் வந்துடும். இப்போ ரிட்டர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ ஆகும், வந்துட்டுருக்கு. நம்ம எங்கேருந்து 360 வீடியோ ஸ்டார்ட் பண்ணமோ ட்ரோன் வந்து அங்கேயே நின்று வரும். இப்போ நம்ம கேலரியில் போய் பார்த்தோம்னா நமக்கு அது 360 வீடியோவாக இருக்கும். நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. வீடியோ வந்துடுச்சு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ப்ளே பண்ணோம்னா நமக்கு 360 அவுட் வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மூமெண்ட் போகுது. அதுக்கு அடுத்து எடுத்த ஃபோட்டோஸ் வச்சு தான் 360 வீடியோவாக ஆக்கிறது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க.